அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வறுத்தமாக புட்டு செய்வோம் பாருங்கள். முதலில் அரிசியை ஊற வச்சு திரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அரிசியை சட்டியில் போட்டு வறுங்கள். அரிசி மாவு வறுக்கும்போது அரிசி மாவோடு சேர்த்து அரிசி மாவு கோதுமை மாவு சேர்த்து வறுத்து புட்ட வைக்கும்போது சுவையாக இருக்கும். மா நன்றாக வறுபட்டதும் எடுத்து அதில் உப்பு சேர்த்து சுடுநீர் சேர்ந்து புட்டுக்கு பதமாக குழையுங்கள். வறுத்தமாண்டபடியே நிறைய தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாத்தன்மை போகும் மட்டும் நன்றாக குழைச்சிடுங்கள். மா நன்றாக குழைப்பட்டதும் சுண்டால் கொத்தி கொள்ளுங்கள். புட்டுக்கு பதத்துக்கு கொத்தியதை மாவில் திருவின தேங்காய் பூவை சேர்த்து கொள்ளுங்கள். நான் புட்டுக்குழலில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதில் போட்டு வைக்கலாம். புட்டுக்கு சம்பளம் முட்டை பொரியல் செய்ய போகிறேன். முதலில் செத்தில் பொறுத்து எடுத்தாச்சு சம்பளுக்கு. அதே சட்டியில் வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் போட்டு நன்றாக பொரியுங்கள். பொரித்திட்டு முட்டையை அடித்து முட்டையோட உப்பும் சேர்த்து அடிச்சிட்டு அதுக்கே பொரித்த வெங்காயம் மிளகாயும் சேர்த்து நன்றாக அடித்து வெங்காயம் மிளகாய் பொரித்த சட்டியில் அடித்த முட்டையை ஊற்றி மூடிவிடுங்கள். அதே நேரம் பொரித்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து உரலில் இடியுங்கள். சம்பலுக்கு மிளகாய் நன்றதும் இடிபட்டதும் தேங்காய் பூ சேர்த்து இடியுங்கள். பாதி தேசி புளியும் சேர்த்துக்கொள்ளுங்கள். தேசி புளி சேர்த்ததும் திரும்பவும் நன்றாக அடித்து விரலிலிருந்து சட்டிக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். உப்பு தேவைப்படும் சிறிதளவு போட்டுக்கொள்ளுங்கள். சுவை பார்த்து சம்பல் ரெடி. முட்டை ஒரு பக்கம் பொரிந்திருக்கும், மறுபக்கம் திருப்பி விடுங்கள். மறுபக்கம் முட்டை பொரிந்திருக்கும். முட்டையும் சம்படம் ரெடி. புட்டும் அவிச்சாச்சு. வாங்க சாப்பிடுவோம். வறுத்த அரிசி கோதுமை மாவு புட்டு, இடித்த சம்பல், முட்டை பொரியல். சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்படி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா?